பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். திரு கிரேசி மோகன் அவர்களோடு தான் பேசிகிட்டு இருக்கோம். நான் நிறைய பேச விரும்பலை, ஏன்னா அவருடைய அனுபவங்களை அப்படியே நேயர்களுக்கு தர விரும்புகிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். சார், கமல்ஹாசன் வந்து உங்களை கவனிச்சு நிறைய பேச விரும்பல, எல்லாம் இவரே பேசிடுறாரு அப்படின்னு நான் கொஞ்சம் வாயுள்ள பிள்ளை சார், வாயுள்ள பிள்ளை தான் பழிச்சுக்கும். ஓ சார், உங்கள் வாழ்க்கையில் வந்து எப்படி வந்து ஒரு கமல்ஹாசன் வந்து உங்களை ஐடென்டிஃபை, ஏன்னா நிறைய பேர் அவருக்காக காத்துட்டு இருந்தாங்க, எப்படி உங்களை கண்டடைஞ்சார், கண்டுபிடிச்சார்? கமலஹாசன் அப்படின்னா எனக்கு முதல்ல ஞாபகம் யாருன்னா இயக்குனர் சேகரம் பாலச்சந்தர். அவர் பாலச்சந்தரோட ட்ரைனிங்ல வந்தவர். பாலச்சந்தரோட பெரிய பிளஸ் என்னன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டேலண்ட். ஆனானப்பட்ட ரஜினி, கமலஹாசன் போன்ற பயங்கர அமெரிக்காக்களை கண்டுபிடிச்ச அதே கொலம்பஸ் பாலச்சந்தர் தான் கிரேசி மோகன் என்ற இந்த குட்டி தீவியும் கண்டுபிடிச்சார். Kamal is not only an actor, he's a very good writer, he's a very good poet, he's a very good sound music இசை ஞானம் உள்ளவர், நல்ல பரதநாட்டிய கலைஞர், விஸ்வரூபத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இஸ் a very good identification of talent. அவர் ரொம்ப ஒரு நல்ல நடிப்பு சொல்லி தருவார் அவர், அண்ட் ரிஹர்சலும் பார்ப்பார். அதாவது கமல் வந்து இன்னைக்கு கிரேசி மோகன் வந்து இவ்வளோ பெரிய நிலைமையில, அதாவது நியூஸ் 7ல வந்து பேட்டி எடுக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு பெருமை வந்திருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் வந்து ஐ ஓ ஆல் மை சக்ஸஸ் டு மிஸ்டர் கமலஹாசன். கமல் உங்களை கண்டடைந்த பிறகு சார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் இருக்கிறீங்க, வரீங்க. கமல் மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த கலைஞன்ட்ட நீங்கள் போய் கலந்த பிறகு திரு கிரேசி மோகன் தன்னை எப்படி உயர்த்திக்கிட்டார் நகைச்சுவை எழுத்தாளராக? நான் கேட்குறேன். என்னன்னா கமல் வந்து இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். பர்ஃபெக்ஷன் வரைக்கும் விடவே மாட்டேன். இந்த கமலோட படங்களை பார்த்தீங்கன்னா என்னோட டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும். நான் கொஞ்சம் சுமாராக இதில் கூட ரீரைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் இன்னொன்று என்ன, ரிஹர்சல்ஸ். எனக்கு தெரிஞ்சு டிராமால தான் ரிஹர்சல் நான் பார்த்துருக்கேன். சினிமாவுக்கு ரிஹர்சல் பண்ண ஒரே ஆசாமி கமல் தான். ஸோ ஆஸ்காருக்கு தகுதியான ஒரே ஆசாமி கமல்ஹாசன் ஒருத்தர் தான். மிச்சம் எல்லாரும் வாலி சொன்ன மாதிரி ஃபியட் கார், அம்பாசிடர் கார் தான். ஆஸ்காருக்கு அவர் தான் தகுதி. கமல்ஹாசன் இன்னொரு பக்கம் இருக்கு, அவர் வந்து பர்ஃபெக்ஷனிஸ்ட். அப்படி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். நான் வந்து டைலாக் எழுதினேன்னா அவர் திருப்தியே அடைய மாட்டேன். இன்னும் மேலே இன்னொன்று நான் 25 பக்கம் எழுதினேன்னா அது வந்து 2 பக்கமாக குறைப்பார் அவர். குறைச்சி அதுக்கப்புறம் போய் ரிஹர்சல் பண்ணி பார்ப்பேன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்னா ஒரு டேக் 2 டேக்லாம் அவர்கிட்ட சமாளிக்க முடியாது. 10 டேக் 15 டேக் எடுப்பார் பர்ஃபெக்ஷன் வர வரைக்கும். அந்த வசனத்துக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறவர் வந்து கமல்ஹாசன். அதனால தான் எனக்கு வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்தது. ஸோ தேங்க்ஸ் டு கமல். தட் இஸ், நான் வந்து இல்லாட்டி வெறும் சினிமாவில் வந்து ஒரு ட்ராக் எழுதுறோன்னா தான் வந்திருப்பேன். அவர் வந்து கமல்ஹாசன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹாலிவுட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிம் கேரி, ராபர்ட் வில்லியம்ஸு, இவங்கெல்லாம் வந்து முழு நில நகைச்சுவை சினிமாக்கள் பண்ணிட்டு இருக்காங்க வித் அ மெசேஜோட. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு தமிழில் பண்ண ஒரே ஒரு ஆசாமி கமல்ஹாசன். என்னுடைய அதிர்ஷ்டம் கமல்ஹாசன் எனக்கு கிடைச்சா. உலகத்தில் எல்லா இடத்தையும் ட்ராமா போட்டிருக்கேன். மேப்பில் இல்லாத ஊரெல்லாம் நான் ட்ராமா போட்டிருக்கேன். நான் அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா என்னுடைய விசா கார்டு கமல்ஹாசன். எங்கள் 2 பேருக்குள்ள காமனாக உள்ள அம்பிலிக்கல் கார்டு ஹியூமன். எங்கள் 2 பேரையும் இணைக்கிற அந்த தொப்புள் கொடி வந்து கமல்ஹாசன் அம்பிலிக்கல் கார்டு. ஸோ அதனால தான் வந்து ஐ ஓ ஆல் மை சக்ஸஸ் டு மிஸ்டர் கமல்ஹாசன். ஸோ கமல்ஹாசன் கூப்பிட்டதும் அந்த ட்ராமா மோகனம் தான், ரஜினி சார் கூப்பிட்டதும் அந்த ட்ராமா மோகனம் தான். ஸோ என்னுடைய வெற்றிக்கு எல்லாத்துக்குமே காரணம் ட்ராமா தான், என்னுடைய கிரேசி கிரியேஷன்ஸ். அடுத்து ரஜினி அவங்களுக்கு எழுதுறப்ப சார், ஒரு பெரிய மாஸ் ஹீரோவுக்கு எழுதுறப்ப உங்களுக்கு ஒரு பயம் இருந்ததா? ஏன்னா கொஞ்சம் கீழே இறங்கினாலும் அந்த ஹீரோவுக்கான வேல்யூ இறங்கிரும் அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்கு இருந்தது? எனக்கு பயத்தை விட சந்தோஷம் தான் சார். எப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க, அண்டு சேலரியில் இன்க்ரீஸும் கொடுக்குறாங்க, நல்லா ஒர்க் பண்ணிங்களா, இதுக்கப்புறம் போனஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி எனக்கு நான் வந்து சினிமாவில் கஷ்டப்பட்டு உழைச்சதுனால எனக்கு கிடைச்ச போனஸ் வந்து ரஜினிகாந்த் படம். ரஜினிகாந்த் படங்கிறது ஒரு 63 மாதிரி. 63 லாஸ்ட்ல வந்து வைரசுவாமின்னு ஒன்று போச்ச பின்னாடி 63 நாயன்மார்கள் போவாங்க. அந்த 63 நாயன்மார்கள் யாருன்னு தெரியாது யாருக்குமே. நான் பின்னாடி வாயிலா நாயனாரா பின்னாடி போயிட்டு இருக்கேன். உங்க பின்னாடி போற 1008 நாயன்மார்ல 63 நாயன்மார்கள் நானும் ஒருத்தன். அந்த மாதிரி ரஜினி சாருக்கு வந்து இஸ் அ வெரி நோபல் மேன். சில நேரங்களில் நீங்கள் சோகமாக இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், அந்த மாதிரி நேரத்தில் நகைச்சுவை எழுத்து அப்படின்றத ஒதுக்கி வச்சிருவீங்களா? இல்லை அதெல்லாம் இல்லை, நான் எழுத்தாளனா இன்னொரு பிறவி எடுப்பேன் நினைப்பேன்? அதான் நான் சொன்னேனே, நகைச்சுவையாளர், ஃபார் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் நகைச்சுவையாளர் தேர் இஸ் a philosopher behind it. ஸோ அந்த ஃபிலாசபின்னு ஒரு சுமதாங்கி ஒன்று இருக்கு. அதில் வந்து சோகத்தை தூக்கி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அதுக்காகத்தான் சார் இவ்வளோ பேர் பாடிருக்காங்க. சங்கரர், ராமானுஜர், மத்வர், இவங்கெல்லாம் வந்தது காரணமே ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், பாரதியார். இதெல்லாம் மீறி நம்ம சோகப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர், மதர் தெரேசா அப்படின்ட்டு.
ஸோ இவங்க பேரில் நம்ம சோகத்தை இறக்கி வச்சுட்டு அவங்க சோகத்தை உன்னுடைய சோகத்தை வாங்கிக்கிறதுக்காக தான் அவங்க அவதாரம் எடுத்திருக்காங்க. அவங்கள்ட்ட சோகத்தை கொடுத்துட்டு உன் காரியத்தை நீ பண்ணிப்போ, பலனை எதிர்பார்க்காம. கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொன்னது அதுதான். சோகம் வந்து அதற்கு ஒரு மரியாதை கொடுக்கலாமே தவிர அதை வந்து நம்ம உரிமை கொண்டாடக்கூடாது. சும்மா இருந்து சுகம் காண வேண்டும், அதுதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க. செத்தாரை சாவார் சுமந்துன்னு நாலடியான முடியும். சாக போறவன் செத்து போறவனும் சுமந்துன்னு போறாங்க. அதுதான் அதோட பிலாசபி. அது இந்த பிலாசபி புரிஞ்சுன்னு வந்து சோகம் இருக்காது. அது நீங்க அந்த தமிழ் இலக்கியத்திலிருந்து அந்த சாரத்தை எடுத்து பயணிக்கிறீங்க. அன்றைக்கு இருந்த நாடக சபாலாம் இன்றைக்கு இல்லை. ஆனாலும் நீங்க வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா உங்களோட பிளே கிருஷ்ணா, அந்த சாக்லேட் கிருஷ்ணா வந்து அவ்வளவு பிரபல்யம் குழந்தைகள்கிட்ட. நீங்க மட்டும் எப்படி அந்த நாடக கலையை இன்னும் உயிர்ப்போடு ரசிகர்கள்ட்ட கொண்டு போறீங்க? அதாவது என்னதான் சார், அது சத்யஜித் ரேயா இருந்தாலும் சரி, சர்க்கஸ் கிளவுனா இருந்தாலும் சரி, they are all playing to the audience only, playing to the gallery ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது அரங்கத்துக்கு விளையாடு. என்ன இவன் தோனி சிக்ஸர் அடிக்கிறது இருக்கா, ஆடியன்ஸ் க்ரௌட்ல கிளாப் பண்றதுக்காக தான். எனக்கு வந்து என்னன்னா என்னுடைய ட்ரூப், நான் ஜாயிண்ட் ஃபேமிலியில் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவேன். என்னுடைய செகண்ட் ஜாயிண்ட் ஃபேமிலி என்னன்னா என்னுடைய ட்ரூப். கடந்த 37 வருஷமா நாங்கள் ஒன்றா இருக்கோம் சார். வெளியில் சொன்னால் திருஷ்டி பட்டு போயிடும். 37 வருஷமா ஒன்றா இருக்கோம். இப்போ சொல்லியாச்சு, நானே சொல்லியாச்சு, எல்லாம் திருஷ்டிப்படாது. ஸோ இது வந்து இதுக்கு காரணம் என்னன்னா, நாங்கள் வந்து கிரேசிமனோட எழுத்தோ மாதுபாலாஜி நடிப்போ கிடையவே கிடையாது. இந்த இமாலய வெற்றிக்கு காரணம் பீயிங் டுகெதர், ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். ஸோ நம்ம ஒன்றா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி தன்னால வரும். நம்ம ஜெயிக்கிறதுக்கு காரணம் வந்து என்னோட கிரேசி கிருஷ்ணன் சாக்லேட் கிருஷ்ணன் வந்து 1000 அது ரீச் பண்ண போகிறது. அதற்கு காரணம் என்னன்னா கின்னஸ் ரெக்கார்டு சேர்றது. இந்த மாதிரி யாருமே சாக்லேட் கிருஷ்ணா போட்டோ கிடையாது. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா எங்களுடைய ட்ரூப் மெம்பர்ஸ் தான். நான் எப்பவுமே குழந்தைகளுக்காக தான் ட்ராமா எடுக்கிறேன். ஒரு குழந்தைக்கு ட்ராமா எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அப்பா அம்மா வருவாங்க. அப்பா அம்மா எவ்வளோ தூரம் வர முடியும்? ஸோ அதோட மச்சினை, மாமா, சித்தப்பா, சித்தியா இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு கும்பல் ஜாஸ்தி வரும். ஸோ அந்த குழந்தைகளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கும்பலும் நிறைய வரும், சக்ஸஸும் தன்னால வரும். இந்த பேசும் தலைமை முழுவதுமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவத்தை நீங்கள் எப்படி நகைச்சுவை கண்கொண்டு பார்த்தீங்க, அதற்கு பிறகு நீங்கள் சொன்ன வேல்யூஸ், அது கூட்டு குடும்பமாக இருக்கட்டும், நீங்கள் நன்றி பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கட்டும், ஒரு கிரேசி மோகன் பின்னணி இருக்கக்கூடிய அந்த விழுமியங்களை நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பேசும் தலைமை சார்பாக எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை. ரொம்ப தேங்க்ஸ் சார். என்ன நேயர்களே, இன்றைய பேசும் தலைமை அப்படின்றது நம்மளை எல்லாம் நாடக அரங்கில் இருக்கட்டும், திரை சீலைகளில் இருக்கட்டும், தங்களுடைய எழுத்துக்களால் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியினுடைய எல்லைக்கு கொண்டு சென்ற திரு கிரேசி மோகன் அவர்களுடைய வாழ்க்கை விழுமியங்களை நம்ம பார்த்தோம். ஒரு நகைச்சுவை எழுத்து அப்படின்னு மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் பேசும் தலைமைக்கு பின்னால் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் கிரேசி மோகன் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறார், அந்த வாழ்க்கைக்குள் அவர் பொருத்தி பார்க்கக்கூடிய, அது ஆன்மீகமாக இருக்கலாம், இலக்கியமாக இருக்கலாம், உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய புனிதங்களாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இந்த நகைச்சுவை எழுத்திற்கு பின்னால் இருப்பதைத்தான் பேசும் தலைமை உங்களுக்கு படம் பிடித்து காண்பித்தது. இதை போல வித்தியாசமான துறை, மிக முக்கியமான ஆளுமை, அவங்களோட அனுபவத்தோடு மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை யூடியூபில் காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.